ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு நிறைவான பலனை தந்து உங்களை நடத்துவாராக. இன்று நாம் தியானிப்பதற்காக வேதத்திலிருந்து எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். பைபிள் சொல்லுகிறது, உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு. பாவம் வஞ்சனை உள்ளது என்று பைபிள் சொல்லுது. வஞ்சனை என்பது ஏமாற்றுதல் என்ற அர்த்தம். பாவத்திற்கு அடுத்த முகம் ஏமாற்றுகிற முகம். மனிதனை ஏமாற்றி அவனை அசுத்த வழியில் நடக்க வைத்து நரகத்தில் அழிப்பதின் சுபாவம் பாவத்தினுடைய பொருளாகும். பாவம் சாத்தானுடைய சரக்கு. பாவம் எங்கிருந்து புறப்படுகிறது என்றால் சாத்தானிடம் இருந்து பாவம் புறப்படுகிறது. யாருடைய கையில் பாவம் இருக்கிறதோ அவனோடு சாத்தானுக்கு தொடர்பு இருக்கிறது. எந்த ஒரு மனிதனுடைய நாவில் பொய் வாக்குகள் இருக்கிறதோ அந்த மனிதனுடைய நாவில் பொய்யின் ஆவிகள் குடியிருக்கிறது. பாவம் ஒரு மனிதனை அழித்து அவனுடைய வாழ்வை இல்லாமல் சின்ன பின்னமாக்கிவிடும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளணும். அதனால தான் பாவத்தின் வஞ்சனைக்கு ஒருவனும் கடினப்பட்டு போய்விடக்கூடாது என்று பைபிள் ஒரு எச்சரிப்பை நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் எதற்கு பயப்படுகிறீர்கள் என்று உங்களிடத்தில் ஒரு பேட்டியாளர் பேட்டி கேட்டால் நீங்க சொல்லணும், நான் பாவத்துக்கு பயப்படுகிறேன். அப்படித்தான் சொல்லணும். நாய்க்கு பயப்படுகிறேன், நரிக்கு பயப்படுகிறேன், பேய்க்கு பயப்படுகிறேன் என்று சொல்லுவதை விட மிக கொடியது பாவத்துக்கு உடைய வல்லமை. பாவம் செய்வதற்கு பயப்பட வேண்டும், பாவத்துக்கு நடுங்க வேண்டும். பாவம் இன்னைக்கு ஈஸியா கிடைக்கும். எந்த மனிதனும் பாவத்திற்காக இன்றைக்கு வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கைகளுக்குள் இருக்கிற அடக்கி வைத்திருக்கிற அந்த ஆண்ட்ராய்டு மொபைல் போனுக்குள்ளே பாவம் ஈஸியாய் வருகிறது. பாவம் இன்றைக்கு மலிந்து கிடக்கிறது. பாவம் இன்றைக்கு கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. பாவத்திற்கு எந்த ஸ்ட்ரிக்டும் இல்லாமல் இன்றைக்கு அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. தனி மனித சுதந்திரம், தனி மனித உரிமை என்றெல்லாம் பாவத்திற்கு பல பெயர்கள் உண்டு. வேதம் பாவத்தை குறித்து நமக்கு அழகாய் சொல்லுகிறது. பாவம்னா என்ன, பாவம் எப்படி தொடங்குகிறது, பாவத்தினுடைய சிம்பிள் எங்கிருந்து தொடங்கி பாவத்தின் கொடுமை எங்கு முடிகிறது என்பதை பைபிள் நமக்கு பதிவு செய்திருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பாவத்தின் வஞ்சனையில் ஒருவனும் கடினப்பட்டு போகாதபடிக்கு நீ தினந்தோறும் நாடோறும் அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். தம்பி, பாவத்தில் விழுந்துடாத. தாய் மகனை பார்த்து மகளை பார்த்து சொல்லணும், தகப்பன் மகனை பார்த்து மகளை பார்த்து சொல்லணும், மகளே பாவத்தில் விழுந்து விடாதே, மகனே பாவத்தில் சிக்கி விடாதே, குழந்தைகளே பாவத்தில் விழுந்து விடாதீர்கள் என்று புத்தி சொல்ல வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. பாவம் சாத்தானுடைய சரக்கு என்று மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். அவனுடைய சரக்கு எவருடைய மடியில் இருக்குமோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை அழிக்கப்படும் என்பதுதான் சத்தியம். அதனால தான் நீங்க யாரும் அதில் சிக்கிறாதீங்கன்னு சொல்லி கர்த்தர் நம்மோடு அறைகூவல் விட்டு பேசுகிறார். இன்று இந்த வார்த்தைகளை தெளிவாய் கவனமாய் கேட்டு உன் பிள்ளைக்கு நீ புத்தி சொல்ல கடமைப்பட்டவள், உன் மகனுக்கு மகளுக்கு நீ புத்தி சொல்ல கடமைப்பட்டவள். உடன்பிறப்புகள் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி அவர்களை தப்புவிக்க கடமைப்பட்டவள் என்பதை அறிந்து நாடோறும், அதாவது தினந்தோறும் அவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். ஒரு நாள் அல்ல. அவன் சொல்லுவான், 40 வயசாச்சு, எனக்கு 25 வயசாச்சு, 15 வயசாச்சு, எனக்கு ஏன் புத்தி சொல்லணும்னு கேட்டா பைபிள் சொல்லு, சாகிற வரைக்கும் புத்தி சொல்லணும். பாவத்தில் செத்துறக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். புத்திமதி என்பது இத்தனை வயசுக்கு தான் உண்டு, அப்படி கிடையாது. புத்திமதி என்பது கடைசி வரைக்கும், சாவின் விளிம்பில் போய் நிற்கிற வரைக்கும் அவனுக்கு புத்திமதி தேவை.
புத்திமதி தேவை. இன்று கூட இந்த தேவ வார்த்தை ஒரு புத்திமதியாய் நமக்கு முன்னே வந்து கடந்து போகிறது. எத்தனை பேர் விரும்புகிறார்கள்? அவர்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த வாக்குகளை அப்படியே அள்ளி கொள்ள வேண்டும். இவைகளை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். இவைகளை காதுக்கு விளக்குகிறவன், இவைகளை மனதுக்கு விளக்குகிறவன் தெய்வ ராஜ்யத்தில் வர முடியாத ஒரு அபல பாத்திரமாய் மாறி அவன் வேதனைப்படுகிற ஒரு நாள் உண்டு. பைபிள் பாவத்தை கொடூரம் என்று காட்டுகிறது. ஆகையால் ஒரு மனிதனுக்கு பாவம் எங்கிருந்து தொடங்குகிறது, இதை ஒன்று நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். பைபிள் யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். வெரி சிம்பிள். பாவத்தை பத்தி பைபிள் சொல்லுது. ஆதலால் ஒருவனுக்கு நன்மை செய்யும் அறிவு இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது பாவமா மாறிடும். உதாரணத்திற்கு, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் பஸ்ஸுக்காக காத்திருக்கிறீர்கள். உங்க ஊர் கிராமத்துக்கு போறதுக்கு உங்க பட்டணத்துல இருந்து ஒரு பஸ் இருக்கு. அந்த பஸ்ல நீங்க ஏறி அமர்ந்து கொண்டீர்கள். நல்ல சீட்டு, விண்டோ சீட்ல அப்படி அமர்ந்து நீட்டா இருக்கிறீங்க. வெளியில உங்க கிராமத்தில் உள்ள ஒருத்தர் நிற்கிறார். அவர் யாதையோ ஒன்ன பார்த்துட்டு நிற்கிறார். அதை நீங்க பார்த்தாச்சு. அப்போ பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் நம்ம ஊர், இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம ஊருக்காரர் இங்க நிற்கிறார். நீ போய் உன் சீட்ல இருந்து இறங்கி அந்த மனிதனையோ மனுஷியோ தட்டி, எங்க போறீங்க, ஏன் இங்க நிக்கிறீங்க அப்படின்னு கேட்கணும். அவர் சொல்ல, பஸ்ஸுக்கு காத்திருக்கேன், ஊருக்கு போற பஸ்ஸுக்கு காத்திருக்கேன். அவர் சொல்லும் போது, ஐயோ பஸ் தான் நிக்குது, ஓடி வாங்க, அப்படி சொல்றதுக்கு பேரு தான் நன்மை. இவ்வளவுதான். இது செஞ்சாலும் செய்யாட்டியும் நம்ம உலகம் சமுதாயம் இதை பெருசு நினைக்கல. ஆனா பைபிள் அதை கோடிட்டு காட்டுகிறது. நன்மை செய்ய வேண்டும் என்ற அறிவு இருந்தும் நன்மை செய்யாமல் போனால் அது பாவமாக கருதப்படும். அதை செய்யாம நான் இறங்கி போனா இந்த சீட்ல இன்னொருத்தர் வந்து உட்கார்ந்துருவாங்க. ஆனால் அந்த ஆள் வந்தா என்ன, வராட்டி போனா அவன் மனசுல சொல்லலாம், அவர் எந்த பஸ்ஸுக்கு இல்லை, வேற எங்கேயோ போறதுக்கு வேண்டி நிற்கிறார் போல, அல்ல அவர்கள் எங்கேயோ போறதுக்கு நிற்கிறாங்கன்னு நீயா உனக்கு போதிக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. யாரும் கிட்ட கேள்வி கேட்க போறா? கண்டக்டர் வந்து நீ உன்னுடைய அயலகான் வீட்டில் உள்ள அந்த மனிதனை ஏற்றாததினால் உனக்கு டிக்கெட் இல்லை என்று சொல்ல போறாரா? இல்லவே இல்லை. பைபிள் இப்படி சொல்லுகிறது. உனக்கு நன்மை செய்கின்ற அறிவு வந்துருச்சு, ஆனா நீ அதை செய்யாம போனா அங்கிருந்து பாவம் வந்துருச்சு. ஒருவேளை நீங்க அந்த மனுஷனை தட்டி கூப்பிடாம வண்டியில வந்துட்டீங்கன்னா அது பாவமாய் மாற்றப்பட்டு அது உங்க வாழ்க்கையை தொடும். பாவம் அப்ப எப்படி தொடங்குதுன்னு பார்த்துக்கோங்க. இவ்வளவுதான் பாவத்தினுடைய முதல் தொடக்கம். இதிலிருந்து பாவம் ஒன்றன் பின் ஒன்றாய் சங்கிலியாய் தொடர்ந்து அது பயங்கர கொலைபாதகம், அசுத்தமான விபச்சார பாவங்கள், சாவுக்கு ஏதுவான அத்தனையோ கிரியைகளுக்குள் அது கடந்து போகிறது. இந்த பாவம் ஒரு மனிதனை அழித்துவிடும், கொன்றுவிடும் என்று பைபிள் பதிவு செய்திருக்கிறது. அப்படியானால் சிம்பிள், நமக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாம் கவனித்துக் கொள்ளணும், ஒருத்தரை ஒருத்தர் விசாரித்து. இது ஒரு உதாரணத்திற்கு சொல்லப்பட்ட வார்த்தை மட்டும்தான். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில இருப்பாங்க. அவர்களுடைய வாழ்வின் நிலைகளை அறிந்து அவர்களுக்காக செயல்படுவதின் பெயர்தான் நன்மை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ பாவம் என்பது இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது என்ன தெரியுமா? நான் யாருக்கு துரோகம் செஞ்சேன், நான் யாரை கொள்ளையடிச்சேன், நான் யாரை ஏமாத்தினேன், என்கிட்ட ஒரு பாவமும் இல்லை, நான் ஒரு அநியாயமும் செய்யலை, இப்படி தங்களை நினைத்து கொள்ளுவார்கள். ஆனால் அவருடைய வாழ்வை தெய்வம் பூத கண்ணாடி போட்டு காண்பித்து விட்டால் வாழ்க்கையின் அடித்தட்டு முதல் மேல்தட்டு வரைக்கும் பாவத்தால் நிறைந்திருக்கும் என்பதில் அளவே இல்லை. ஆமென். ஆகையால் தான் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் பாவத்திற்கு பயப்பட வேண்டும். பாவம் கொடூரமானது. பாவம் ஒரு மனிதனை கொன்றுவிடும். பாவத்தினுடைய வல்லமை மிக மோசமானது என்பதை பைபிள் நமக்கு மிக தெளிவாய் பதிவு செய்திருக்கிறபடியினால் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். பாருங்க, ஆதியாகமத்தின் புத்தகம்
18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அதனுடைய 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பாவம் எப்படிப்பட்டது? பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாய் இருப்பதினாலும் பாவம் மிகவும் கொடியதாய் இருக்கிறதினாலும் பாவம் கொடூரமானது என்று பைபிள் பதிவு செய்திருக்கிறது. எந்த பாவமும் கொடுமையானது, கொடூரமானது. ஆகையால் ஒரு தேவ பிள்ளையும் பாவத்தில் விழுந்துவிடக் கூடாது. பாவம் இல்லாமல் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அடிக்கடி பொய் வருகிற நாவை சுத்திகரித்து அந்த பொய்யிலிருந்து வெளியேறும்படி ஆண்டவருடைய உதவியை நாட வேண்டும். மனம் போல் வாழ்ந்து மனம் போல் ஜீவிக்கிறவன் தெய்வத்தை திருப்திப்படுத்த முடியாது. இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை தான் நமக்கு உண்டு, ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை, நல்ல வாழ்க்கையை பயன்படுத்துவதற்காக தெய்வம் சில நியமங்களை பூமியில் வைத்திருக்கிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகள் பூமியில் இருக்கும்படி செய்திருக்கிறார். அவர்களை கொண்டு மனிதர்கள் மதீனத்தில் இருந்து வெளியே வருவதற்கான உதவியை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். மனிதர்கள் பாவத்தில் விழுந்து அநியாயத்தில் சிக்கி பலவிதமான போராட்டத்தில் அவர்கள் சிக்கி போக கூடாது என்பதில் தெய்வம் குறியாக இருக்கிறார். ஆகையால் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் என்று சொல்லுவீர்கள்? இதெல்லாம் கேட்ட பிறகும் நான் பாவத்தில் தான் விழுவேன்னா பொறுப்பு நமக்கு கிடையாது. ரயில்வே கேட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஆமேன். அதில் அந்த கேட்டில் ஒரு படம் வச்சுருப்பாங்க, அபாயம் அப்படி எழுதியிருப்பாங்க. ஆங்கிலத்தில், தமிழ் தெரியாதவங்களுக்கு ஆங்கிலத்தில் டான்சர் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஹிந்திலையும் அதுக்கான ஒரு வார்த்தை எழுதிச்சு. 3 மொழிகளில் இருக்கும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? சரி, இந்த 3 மொழியும் தெரியாதவன் புரிந்து கொள்வதற்காக ஒரு மண்டையோடும் 2 எலும்பும் கிராஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்போ 4 எச்சரிப்பு அதில் இருக்கிறது. இந்த 4 எச்சரிப்பையும் ஒருவன் மீறி அந்த ரயில்வே கேட்டை கடந்து அடிபட்டு செத்தால் அவனுக்கு பெயர் என்ன? பதில் உடனே நீங்க சொல்லணும். என்ன பெயர் அவனுக்கு சொல்லலாம்? மதிகேடன், முட்டாள். இவ்வளவு ஒரு குறுக்க வேலியை போட்டு, ஒரு படத்தை போட்டு, ஒரு டான்ஸர்னு எழுதி வச்சு, அபாயோன்னு எழுதி வச்சு, இவ்வளவு எச்சரிக்கை கொடுத்த பிறகும் துணிகரமாய் உள்ளே நுழைந்து செத்து போனானே, இதுதான் பாவம். வெளியில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எச்சரிக்கலாம், பாவம் கொடூரமானது, பாவம் செய்யாதே, பாவத்தின் வஞ்சனையில் விழுந்து விடாதே என்று ஒரு தேவ மனுஷன், ஒரு ஊழியக்காரனை எச்சரிக்கலாம். அந்த எச்சரிப்பை கேட்டு மனம் திரும்பிக் கொள்ள வேண்டியது மனிதனுடைய கடமை. ஆலயத்தை கடந்து போகும்போது துணிகரமாய், எனக்காக இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது, என்னை நினைத்து ஆண்டவர் இந்த ப்ராஜெக்டை பண்ணியிருக்கிறார் என்று நினைக்காமல் துணிகரமாய் அவைகளை கடந்து 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 போவாயானால் ஒரு நாள் நீ நித்திய பாதாளத்தை நோக்கி செல்லும் போது நீ அழுது கொண்டே சொல்லுவாய், அன்றைக்கு எனக்கு முன்னே ஒரு சபை இருந்தது, அந்த திருச்சபையில் அங்க வைக்க எத்தனையோ பேர் என்னை அழைத்தார்கள், தெய்வம் கூப்பிட்டார், அவருடைய வசனத்தின் வழியாய் பேசினார், அவருடைய வார்த்தை வழியாய் என்னோடு பேசினார், நான் அவைகளை ஏமாற்றி அவைகளை எல்லாம் அழித்து அவைகளை சிந்திக்காமல் என் மனம் போன போக்கில் நடந்தேனே என்று அலறும் ஒரு நாள் வந்துவிடாதபடிக்கு ஒவ்வொரு மனிதனும் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். அதைத்தான் இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. இந்த பாவத்தில் இருந்து வெளியே வராவிட்டால் நமக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை வேதத்தில் இருந்து மிக தெளிவாக நாம் அறிய வேண்டும். இந்த பாவத்தின் விஷயத்தை உங்களுக்கு நான் ஒரே நாளில் பேசி முடிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அது எவ்வளவு டான்சர், எவ்வளவு பெரிய பாதகம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, இந்த பாவம் நமக்கு என்ன செய்கிறது என்பதை குறித்து அறிந்து கொள்ள ஆதியாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திற்கு வருவோம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல்படியில் படுத்திருக்கும். போதும். நீ நன்மை செய்தால் மேன்மை வரும். அதான் அந்த பைபிள் 2 விஷயத்துல சொல்லுது. நன்மை செய்தா உனக்கு மேன்மைப்பா. நீ பஸ்ஸிலிருந்து இறங்கி ஒருத்தரை பார்த்து, ஏக்கா பஸ் என்ன நிற்கிது அப்படின்னு நீ சொல்றீன்னா அது நன்மை, அது உனக்கு நன்மையாய் மாறும். நன்மை உன் கூட இருக்கும். அதே நேரம் நீ அதை செய்யாமல் பாவத்தில் இருப்பாயானால் பாவம் உன்னை தொடர்ந்து உன் வீட்டின்
வாசல் படியில் படுத்துக்கொள்ளும். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீர்கள்? அல்லேலூயா. அப்போ முதலாவது பாவத்தினுடைய சுபாவம் என்ன தெரியுமா? அது நம்மை தொடருகிற சுபாவம். பாவம் எங்கே தங்கி இருக்கும்? நீங்க எங்க படுத்திருக்கீங்களோ, உங்க வீடு எங்கேயோ, அந்த வீட்டின் வாசல் படியில் பாவம் படுத்துக் கொள்ளுகிறது. பாவம் இல்லாத மனுஷன் உண்டா? இல்லை. பைபிள் சொல்லுது, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, ஒருவனும் இல்லை. பாவம் செய்யாத மனிதர்கள் பூமியில் ஒருவரும் இல்லை. பைபிள் அதை திட்டவட்டமாய் சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எந்த மனிதனிடத்திலும் பாவம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆண்டவராய் இயேசு பகிரங்கமாய் சொன்னார், என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? அப்படி கேட்ட உலகத்தில் ஒரே ஒரு மனிதன், அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரை தவிர மிச்ச எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் பாவத்தில் விழுந்தவர்கள். இந்த பாவம் என்ன செய்கிறது? பாவம் என்பது நம்மை விட்டு போகாத ஒன்று. கோபம், எரிச்சல். நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல கிட்டத்தட்ட 18 வித சுபாவத்தை எழுதியிருக்கிறது. அதெல்லாம் பாவமாய் இருக்கிற. இது இல்லாத மனுஷன் மிக குறைவு. பகை, எரிச்சல், கோபம், மூர்க்கக்குடம், வீம்பு, வாக்குவாதம், சண்டை, சச்சரவு, இதெல்லாம் பாவமாய் கருதப்படுகிறது. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் இருக்கிறது. ஒரு மனிதன் பாவம் செய்தால் அந்த பாவம் அவனுடைய வாழ்க்கையை தொடருகிறது. பாவத்தை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று சாவுக்கு ஏதுவான பாவம், மற்றொன்று சாவுக்கு ஏதுவல்லாத பாவம். ஆகையால் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் பாவத்தை வகையறுத்து பார்க்கணும். சாவுக்கு ஏதுவான பாவம் என்னில் வந்துடக்கூடாது. சாவு என்பதை 2ஆம் மரணமாகிய நரக கடலின் ஆக்கினை பற்றி சொல்லுகிறது. அதை வேதம் சாவு என்று கற்பிக்கிறது. ஆகையால் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தங்களுடைய வாழ்க்கையை முதலில் கவனமாய் வைத்துக் கொள்ளணும். ஒருத்தர் பாவம் செய்துட்டா அவன் பாவம் செய்வான். ஒரு நாள் குற்ற உணர்வா இருக்கும் மனசுக்கு. ஐயோ, இப்படி பேசிட்டேனே, இப்படி திட்டேனே, இப்படி அடிச்சிட்டேனே, இப்படி இந்த பாவத்தை செஞ்சுட்டேனே, ஐயே நான் இப்படி விழுந்துட்டேனே. 2 நாள் அவனுக்கு கஷ்டமா இருக்கும். 3ஆவது நாள் அது மெல்ல மெல்ல மறைய ஆரம்பிக்கும். 10 நாள் கழிஞ்ச பிறகு ஞாபகமே இருக்காது. ஏன்னா அடுத்த பாவம் வந்துடும். அப்படியானாலும் இந்த பாவங்கள் எங்கிருக்கிறது? அது நீ வசிக்கிற உன் வீட்டின் வாசல் படியில் படுத்துக் கொள்ளுகிறது. படுத்துக்கொண்ட பாவம் அங்கே படுத்திருந்தால் என்ன சம்பவிக்கும்? அந்த பாவம் அதிலே படுத்திருப்பதால் எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லையே. அது என்ன கஷ்டப்படுத்தலை, என்கிட்ட சாப்பாடு கேட்கல, தண்ணி கேட்கல, சிக்கனில் ஒரு பீஸ் எனக்கு கொடுன்னு அது கேட்கல, அப்புறம் என்ன அது இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நீ நினைப்பாயானால் என் சகோதரனே, அங்கிருந்து நிறைய ஆபத்து தொடருவதை பைபிள் சொல்லுது. நல்ல கவனமா இந்த வசனங்களை எல்லாம் எழுதி வைத்துக்கொண்டு குறிப்பெடுத்து கொண்டு நீங்கள் செயல்படணும். இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த பாவம் என்ன செய்கிறது? வீட்டின் படியில் கிடக்கிற பாவம் என்ன செய்கிறது? வாசிக்கலாம். எண்ணாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம். எண்ணாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 23ஆம் வசனம். நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். அதான் பைபிள் சொல்லுது. நீங்கள் இந்த வேதத்தின்படி வாழாவிட்டால் பாவம் உங்களை மிகவும் கஷ்டப்படுத்தும். இந்த பைபிள் சொல்லுகிறது, உங்கள் பாவம், நீங்க செய்த பாவம் உங்களை தொடர்ந்து பின்பற்றும் என்பதை நிச்சயமாய் அறியுங்கள். நீங்க வாசல் படியில் இருக்கிற பாவம் அங்க இருந்துட்டு போடணும்னு நினைக்கிறீங்க. ஆனா பைபிள் சொல்றது அது இருக்காதான். அது என்ன பண்ணும்? நீங்க ட்ரெஸ் எல்லாம் பண்ணி, மேக்கப் எல்லாம் பண்ணி, நல்ல செருப்பெல்லாம் போட்டுட்டு திருமண வீட்டுக்கு போறதுக்காக எல்லா நகை நட்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு நீங்க போகிற போது இந்த பாவம் என்ன பண்ணும்? உன் பின்னாலேயே உன்னை தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறது. தெரியுமா? இந்த பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். இந்த பாவம் நீ போகிற இடத்துக்கு போகும், வரும். அதுக்கு டிக்கெட் எல்லாம் எடுக்க வேண்டாம். கார்ல ஏத்துறதுக்கு அதுக்கு தனி ஒரு இடம் ஒன்றும் வேண்டாம். அது எப்படியாவது இடிச்சு பிடிச்சு வாங்க கூட வந்துடும். நீ எங்கெல்லாம் இருப்பாயோ அங்கெல்லாம் அந்த பாவம் உன்னை தொடரும். இதுதான் பைபிள்.
நீ போகிற இடமெல்லாம் அது தொடர்ந்து வரும். எதுக்கு வருது? ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கவா? அக்கா ரொம்ப ஷூட்டில் கஷ்டப்படுது, பயங்கரமாக வேர்வை கொட்டுது, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பேன் நான் வந்தா அப்படின்னு நினச்சி ஐஸ்கிரீம் வாங்கி தருவதற்காக வருகிறது. பாவம் எதற்கு வருகிறது என்பதை அறிந்தால் நெஞ்சு உடைந்து போகும். பாவம் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் பாவத்திற்கு ஒரு வல்லமை உண்டு, அது சாபத்தை பிறப்பிக்கிறது. சில வீடுகளிலே சண்டை சச்சரவுகள் ஏன் வருது தெரியுமா? வாசல்படியில் கிடத்திருக்கிற பாவம் அப்படியே சாபத்தை வீட்டுக்குள் அனுப்பிக்கொண்டே இருக்கும். கணவன் மனைவிக்கு ஒத்து போகாது, பிள்ளைகளுக்குள் ஒத்து போகாது, குடும்பத்திற்குள் சமாதானத்துக்கு பதிலாக சண்டை. 5 பேர் தான் இருப்பாங்க, 4 பேர் தான் இருப்பாங்க, 3 பேர் தான் இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தே போகாது. எப்பவும் ஒருவரை ஒருவர் குறை சொல்லி மனைவியை கணவனும், கணவனை மனைவியும், பிள்ளையை பெற்றோர் பிள்ளைகளையும் குறை சொல்லி குற்றப்படுத்தி ஒருவரை ஒருவர் அவமானப்படுத்தி கொண்டிருப்பார்கள் வீட்டுக்குள்ள. அப்ப நினைச்சுக்கணும், வீட்டுக்கு வெளியில பாவம் படுத்து கிடக்கிறது என்று. ஆமேன் சொல்லுங்க. உங்க வீட்டில் இப்படி சம்பவிக்குமானால் நீங்கள் சிம்பிளா நினைச்சோம், இதை என் வீட்டுக்கு வாசல் படியில பாவம் இருக்கிறது என்று நினைத்து கொள்ள வேண்டும். ஆனா அதை விட்டுட்டு சாத்தா அடுத்த ஒரு சிந்தை கொண்டு வருவான் மனசுல. உன் வீட்டில் எதுவுமே வாய்க்க மாட்டேங்குது, எப்பவும் வீட்டில் சண்டை வருது, பக்கத்து வீட்டுக்காரி சூனியம் வைத்திருப்பாளோ அப்படின்னு ஒரு எண்ணத்தை சாத்தான் கொண்டு வந்து அவர்கள் மேல் எரிந்து பொரிந்து தள்ளுகிற ஒரு சுபாவத்தை எக்ஸ்ட்ரா நமக்குள்ளே உண்டாக்குகிறது. பயங்கரமான சோதனை வருது. சில வீட்டில் சமையல் பண்ற சாப்பாடு கூட சுவை இல்லாம போயிடும். பாவத்தினுடைய வல்லமை அது, சாத்தானுடைய தந்திரம். வாசல் படியில் கிடக்கிற பாவம் எப்போதும் சாபத்தை அனுப்புகிறது. பாவத்தினுடைய எதிர் வல்லமையின் பெயர் தான் சாபம். இந்த சாபம் உங்களுடைய வாழ்க்கையை அழிக்கும். அது நம்முடைய வாழ்வின் வல்லமையை எதிர்பார்த்தது போல் அல்ல, அதை வேதனைக்கு நேராய் மாற்றிக் கொண்டிருக்கும். அதனால தான் ரொம்ப கவனமா வீட்டில் வாசல்படியில் பாவம் இருந்தால் நீங்கள் ரொம்ப கவனமாக நடக்கணும். சரி, இந்த பாவம் நம்மை பின்தொடர்ந்து வரும் என்று சொன்னீர்களே, அது என்ன செய்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளுவதற்காக ஏசாயா 59:9 முதல் 10 வசனம். ஆதலால் நியாயம் எங்களுக்கு தூரமாய் இருக்கிறது, நியாயம் எங்களுக்கு தூரமாய் இருக்கிறது, நீதி எங்களை தொடர்ந்து பிடிக்காது, நீதி எங்களை தொடர்ந்து பிடிக்காது, வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், இதோ இருள், பிரகாசத்துக்கு காத்திருந்தோம், ஆனாலும் அந்தகாரத்தில் நடக்கிறோம். நாங்கள் குருடரை போல் சுவரை பிடித்து கண்ணில்லாதவர்களை போல் தடவுகிறோம். இரவில் இடறுகிறது போல பட்ட பகலிலும் இடறுகிறோம். செத்தவர்களைப் போல் பாலிடங்களில் இருக்கிறோம். ஒரு மனிதனுடைய புலம்பலை பாருங்கள். ஒரு கூட்டத்தாரை குறித்த புலம்பலை குறித்து இங்கே வேதம் சொல்லுகிறது. நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை குறித்து பைபிள் சொல்லுகிறது. நாங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், ஆனா எங்களுக்கு அந்தகாரம் வந்தது. வீட்டின் வாசல் படியில் படுத்துகிற பாவம் ஒரு வீட்டிற்குள் அந்தகாரத்தை அனுப்புகிறது. எப்படி அனுப்புகிறது? பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சேன், கஷ்டப்பட்டு கடன் வாங்கி நல்ல கம்பெனி சொன்னாங்க, நம்பி அனுப்புனேன். பையனும் சொன்னா, அப்பா 2 மாசத்துல சம்பளம் வந்துடும், நமக்கு இந்த கடனை எல்லாம் முடிச்சிடலாம், மிக சந்தோஷமா இருக்கலாம்னு அனுப்பி வச்சோம். நானும் வட்டிக்கு எடுத்து அந்த வட்டி இந்த வட்டின்னு எல்லாம் வாங்கி 2 மாசம் தானே கொடுத்துடலாம், பையன் அனுப்புன முதல்ல இந்த ஆளு கொடுத்துடணும் அப்படி சொல்லி கடுமையான வட்டி வேற வாங்கினேன். பையன் போனான், எல்லாம் சரியாத்தான் இருந்துச்சு. ஆனா அங்க போனா அவனுக்கு வேலை இல்லைன்னு சொல்றாங்க. கடன் மேல் கடன். வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன நகையெல்லாம் வித்து, பிள்ளைக்கு வச்சிருந்த, அவளுக்கு திருமணத்துக்கு வச்சிருந்ததெல்லாம் அடகு வச்சு, பையன் போயிட்டா வீடு கொஞ்சம் கரை தப்பிடுமேன்னு சொல்லி அனுப்பி வச்சோம். ஆனா எல்லாம் எதிர்பார்ப்பெல்லாம் மாறி போனவன் சம்பளமே இல்லாம, வேலை இல்லாம, அங்கேயே அவன் அலைமோதுகிற அவலம் வந்தது. வெளிச்சத்துக்கு காத்திருந்த எங்களுக்கு அந்தகாரம் வந்தது. வீட்டுக்குள்ள அந்தகாரம். பையனுக்கு அப்பாட்ட பேச முடியல, அப்பாவுக்கு பிள்ளைகிட்ட திட்ட முடியல. வீட்டுக்குள்ள அந்தகாரத்தின் ஆவி கிரியை செய்து. இதுதான் பாவம் ஒரு மனிதனை பின்தொடரும் போது ஏற்படுகிற விதம்.
அவ்வளவு கொடூரமான அந்த சூழ்நிலை ஏற்படுகிறது. அது ஒரு மனிதனை கொன்று அவனுடைய வாழ்க்கையை அழித்து போடுவதை இந்த பைபிள் சொல்லுது. அடுத்தது என்ன சொல்லுது? நாங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், எங்களுக்கு அந்தகாரம் வந்தது. பிரகாசத்துக்கு காத்திருந்தோம், ஆனால் இதோ எங்களுக்கு இருள் உண்டாயிற்று. இருள். அவர்கள் இருளுக்குள் சிக்குவாள் நினைக்கல. எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நாங்கள் நல்லா இருந்துருவோம்னு நினைச்சோம், ஆனா எல்லாம் தலைகீழா போச்சு. இப்ப கடன்காரன் கழுத்தை பிடிக்க ஆரம்பித்து விட்டான். வாழ்க்கையில எந்த முன்னேற்றத்துக்கு வர முடியல. எல்லா பக்கத்திலும் நெருக்கத்துக்குள் போனதுக்கு என்ன காரணம்? பையன் காரணமா? தகப்பன் கடன் வாங்கினது காரணமா? இவ்வளவு கஷ்டப்பட்டு பணங்களை சம்பாதித்து பிள்ளையை வெளிநாட்டுக்கு அனுப்பினது தவறா? பாவம் ஒரு மனிதனை தொடர்ந்து பிடிக்கும் போது அந்த பாவம் அவனுக்கு இவ்வளவு பெரிய வேதனை கொடுக்கிறது என்று பைபிள் சொல்லுது. இரவில் தடவுகிறது போல பட்ட பகலிலும் தடவி கொண்டு திரிகிறோம். பாத்தீங்களா? இரவுல பட்ட பகல்ல கூட கண்ணை மூடி நடந்து பாருங்க. அது எவ்வளவு சிக்கலோ கஷ்டமோ, அதுபோல் ஒரு பாவம் அவனுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கொடுமைகளை கொண்டு வருகிறது. படியில் படுத்து கிடக்கிற பாவத்தினுடைய அந்த கிரியை இவ்வளவு பெரிய மோசத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது என்பதை நினைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி சரிப்படுத்திக் கொள்ளணும் என்பதை பைபிள் நமக்கு போதிக்கிறது. மாத்திரமல்ல, அதே வேத பகுதியில் அடுத்த பதம் சொல்லுகிறது, குருடரை போல் நாங்கள் தடவி திரிகிறோம். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இப்படி நெருக்கம். ஐயா, இதற்கு என்ன காரணம்? அடுத்த வீட்டுக்காரன் வச்ச சூனியமா? நீ நல்லாயிடுவன் சொல்லி அவன் போட்ட சூனியமா? இதன் மேல் நம்பிக்கை வைத்து உன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ள வேண்டாம். முதலாவது உன்னுடைய வீட்டின் வாசல்படி இருக்கிற பாவத்தை அகற்ற வழிப்பார். அதுக்கு என்ன வழி என்பதை அறிந்து கொள். சரி, இந்த பாவம் அடுத்தது என்ன செய்கிறது? வேதம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாதிருக்கிறது. உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாமல் தடுக்கிறது. இவைகள் உங்களுக்கு நன்மையை விலக்குகிறது. உங்களுக்கு வரவேண்டிய நன்மையை தொடர்ந்து வரக்கூடிய பாவம் தடுக்கிறது. பாவத்துக்கு இவ்வளவு கொடுமையா? இதெல்லாம் பத்தி எங்களுக்கு யாரும் சொல்லலையே. இப்படியெல்லாம் பாவம் செய்யுமா? பைபிள் சொல்லுகிறதை பாருங்கள். வீட்டின் வாசல்படியில் நன்மை செய்யாதவனுடைய ஒரு நன்மை செய்ய அறிந்தும் அவனுக்கு திராணி இருந்தும் மற்றவனுக்கு நன்மை செய்யாத போது அது பாவமாய் கருதப்பட்டு அது அப்படியே வாசல்படியில் இருந்து கொண்ட பாவம் உன்னை தொடர்ந்து நீ எங்க போனாலும் வரும். திருமண வீட்டுக்கு போனாலும் வரும், சர்ச்சுக்கு போனாலும் வரும். சர்ச்சுன்னு சொன்னோன்னா அது பயப்படாது. உங்ககிட்ட பாவம் இருக்கிற வரைக்கும் பாவம் உன்னை உரிமை பாராட்டுது. இவள் என்னுடையவள், இவன் என்னுடையவன் என்று பாவம் உன்னை குறித்து மேன்மை பாராட்டுகிறது. அந்த பாவம் அங்கே படுத்துக்கொண்டு உனக்கு வரக்கூடிய நன்மைகள் ஒவ்வொன்றாய் தடுக்கிறது. நீ போறதுக்குள்ளால இந்த பாவம் ஒன்றை விட்டு போய் ஒருத்தர் சொல்லியிருப்பார், நீ வீட்டுக்கு வா, உனக்கு ஒரு 5,000 நான் தர்றேன்னு சொல்லியிருப்பார். நீங்கள் காலையிலேயே போய் காத்திருப்பீங்க. பாவம் உங்களுக்கு முன்னால் போய் நின்று அந்த மனுஷனுடைய இருதயத்தை அடைச்சிட்டு சொல்லும், நான் வச்சுருந்தேன், சாரி, கொஞ்சம் முன்னால் ஒரு சின்ன பிரச்சனை, என் தம்பிக்கு அவன் கையில் கொடுத்துட்டேன், இல்லை நான் உனக்கு பிறகு தர்றேன் சொல்லி அனுப்பிடுவாங்க. நீ ஏக்கத்தோடு போய் ஏமாற்றத்தோடு திருப்பி வருவதின் பெயரைத்தான் எங்க பைபிள் சொல்லுகிறது. உனக்கு வரக்கூடிய நன்மைகளை தடுக்கிறது. உனக்கு வேண்டிய வேலையின் ஆசீர்வாதத்தை தடுக்கிறது, உன் ப்ரமோஷனை தடுக்கிறது, உன் உயர்வை தடுக்கிறது. இந்த பாவம் உன்னுடைய வாழ்வை அழித்து விடுகிறது. அதனால தான் வீட்டு வாசல்படியில் பாவம் இருந்தால் ரொம்ப கவனமாக நம்முடைய வாழ்க்கை கையாளணும். உங்களுக்கு வரக்கூடிய எல்லா நன்மைகளையும் அவைகள் தடுத்து நிறுத்தும் என்பதை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். இப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குமானா, இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க இதில் தான் ஏமாற்றப்பட்டு கண்ணீரிலும் கவலையிலும் கஷ்டத்திலும் துயரத்திலும் ஆபத்திலும் அநியாய வேதனைகளிலும் நாம் சிக்கியிருக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு காரணம் இந்த பாவத்தினுடைய தன்மை. யாரை குறை சொல்லக்கூடாது. புருஷன் சரியில்லை, இந்த பிள்ளை சரியில்லை, நான் பெற்ற பிள்ளை நல்லா இருந்தால் இப்படியா நான் இருப்பேன்,
ஒன்று சொல்ல வேண்டாம். பாவம் வீட்டின் வாசல் படியில் படுத்திருக்குமானால் உன் வீட்டுக்குள்ள யார் நினைச்சாலும் நன்மை கொண்டு வர முடியாது. இதனாலதான் வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை. அழுகை, கண்ணீர், போராட்டம், துயரம், அநேக உபாதைகள், வேதனைகள் வீட்டை வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. நம்முடைய வழிகளை சரிப்படுத்தணுன்றதான் கர்த்தர் சொல்ற வாக்கு. ஆகையால் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நம்மை ஆராய்ந்து நம்முடைய வழிகளை செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் சங்கீதத்தின் புத்தகம் 40ஆம் சங்கீதத்திற்கு வாருங்கள். அதனுடைய 12ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது வாசிக்க கேட்போம். எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள், எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என்னை சூழ்ந்து கொண்டது. என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, என்னை தொடர்ந்து பிடித்தது. நான் நிமிர்ந்து பார்க்க கூடாதிருக்கிறது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாதபடிக்கு பாவம் என்னை அவ்வளவு உயர்ந்திருக்கிறது. அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறது, அவை என் தலை ரோமத்திலும் அதிகமாயிருக்கிறது. என் இருதயம் சோர்ந்து போகிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. பாத்தீங்களா, ஒரு மனிதனுடைய ஒரு அவஸ்தையை இங்கே பைபிள் நமக்கு எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. அம்மா, உன் வீட்டு வாசல் படியில் படுத்திருக்கிற பாவம் உன்னை படாத பாடுபடுத்துவதை இந்த வேதம் சொல்லுகிறது. ஐயோ, நான் நிமிர முடியல, நிமிர்ந்து பார்க்க கூடாதபடி அது பாரமாக இருக்கிறது. பாவம் என்னை தொடர்ந்து பிடிக்கிறது. நான் போகிற இடமெல்லாம் வருகிறது. நான் ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போன அந்த வீட்டில் போய் நின்று எனக்கு எதிராக கிரியை செய்து, நான் ஒரு ஊருக்கு போன அங்கே எனக்கு எதிராக கிரியை செய்து, எக்ஸாம் அட்டென்ட் பண்றதுக்கு எக்ஸாம்ல கை வச்சா அது எனக்கு தோல்வி தருகிறது. நினைத்த மதிப்பெண்களை எடுக்க முடியல. என் வாழ்க்கையில இந்த வேலை கிடைக்கும் நம்பிக்கையோட இன்டர்வியூக்கு போனேன், அந்த வேலை எனக்கு கிடைக்கல. இந்த காரியம் எனக்கு நடக்கும்னு போனேன், அது நடக்கல. யார் செய்த குற்றம், யார் செய்த பாவம் என்று நீ மனதில் போராடி போராடி தொய்ந்து கொண்டிருக்கிறாயோ, ஒன்னே ஒண்ணுதான், நீ செஞ்ச பாவம் உன் வீட்டின் வாசல் படியில் படுத்திருக்கிறபடியால் அந்த பாவம் அனுப்புகிற தீமைகள் இவ்வளவு கோணத்தில் உன்னை தாக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அறியணும். இதுதான் காரணமா? அவ எதையோ பண்ணி என்னை இப்படி ஆக்கிரமித்து போட்டான்னு நினைச்சனே. பைபிள் சொல்லுது, ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமா மந்திரம் இல்லை, ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை. உங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. அவ்வளவு பெரிய வேல்யூபிள் பார்சல் கிட்ட நீங்க வந்திருக்கீங்க. நீங்கள் இயேசு என்ற நாமத்தை பிடித்திருக்கும் போது இந்த நாமத்துக்கு முன்பாக எந்த ஆவிகளும் நிற்க முடியாது. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை ஆண்டவர் உனக்கு தப்பிக்கொள்வதற்கு தந்திருக்கிறார். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமம் அது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய வலிமையான நாமத்தை பெற்றிருக்கிற ஒன்ன சாத்தானுடைய ஆயுதம் தொட முடியாது. ஆனா நீ செஞ்ச பாவம், நீ செய்த கிரியைகள் வீட்டின் வாசல் படியில் படுத்துக்கொண்டு உனக்கு எதிராக அது செய்து கொண்டிருக்கு. உன் நன்மையை அது அழிக்கிறது. பைபிள் சொல்லுது, உனக்கு வர வேண்டிய நன்மைகளை தடுக்கிறது, எல்லாவித உயர்வுகளை தடுக்கிறது, சரீரத்தின் சுகத்தை தடுக்கிறது, உன் வாழ்க்கையை அது அழிக்கிறது. ஆகையால் ஒரு தேவ பிள்ளை பாவத்திலிருந்து வெளியே வரணும். நீ செய்கிற கெட்டிக்காரத்தனம் ஒன்று உண்டுன்னா அதுக்கு ஒரே வழி, நீ பாவத்திலிருந்து வெளியே வருவது. பாவத்திலிருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா இந்த சாபம் அழிக்கப்படும். நான் இந்த பாவத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு வழியை இந்த உலகத்தில் தெய்வம் நமக்கு தந்திருக்கிறார். இந்த பாவத்தை போக்குவதற்கு தெய்வம் ஒரு பரிகாரத்தை இந்த பூமியில் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த பரிகாரத்தை உங்களுக்கு நான் காட்டிவிட்டால் நீங்க தப்பிக்கொள்ளுவீர்கள், கண்டிப்பா தப்பிக்கொள்ளுவீர்கள். பைபிள் அதுக்கு நமக்கு என்ன சொல்லுகிறது வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, the first word அதுக்கு கவனிக்கீங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. யாரிடத்தில்?
பாவமா பரிசுத்தமா இருக்கிறவனிடத்தில் அன்பு கூர்ந்தர் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். ஏன்னா பரிசுத்தமான இடத்தில் அவர் அன்பு கூர்ந்தார் என்று. பட் யாரிடத்தில் அன்பு கூர்ந்தார்? பாவத்தில் இருக்கிற உன்னிடத்தில் அன்பு கூர்ந்து. வாசிப்போம். தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு வாக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் முதலில் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த பாவத்தில் சிக்கி அலைமோதி போகிற இடமெல்லாம் பாவம் நம்மை பின்தொடர்ந்து வந்து நமக்கு வரக்கூடிய நன்மையை தடுத்து நம்மை அலங்கோலப்படுத்தி நம்மை அல்லோல் படுத்தி கொண்டிருக்கும் போது தெய்வம் ஐயோ என் பிள்ளை கஷ்டப்படுகிறதே என்று உன்னிடத்தில் அன்பு கூர்ந்து. வெறுக்கல. இந்த உலகத்துல ஒருத்தர் கஷ்டப்பட்டா, ஒருத்தர் அழுதா, ஐயோ இந்த பொண்ணு சாபம் பிடிச்சது, இது போகிற இடம் உருப்படாது, இது போகிற இடம் நல்லா இருக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அழுகிறவனை பார்த்து நீ அழாத, உன்னை நான் பாதுகாத்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி உன்னை தேற்றி ஆற்றுகிற ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உனக்கு தந்திருக்கிற அன்பை நீ மறக்க கூடாது. அதனால தான் பைபிள் சொல்லுது, ஆண்டவருடைய நீடிய அன்பை நீ அற்பமாய் நினைக்கிறாயோ, அவருடைய பொறுமையை அற்பமாய் நினைக்கிறாயோ என்று நம்மை பார்த்து இன்னொரு கோணத்தில் வேதம் முட்டி சொல்லுகிறது. ஆகையால் முதல்ல நம்மை அன்பு கூர்ந்தார். உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும், இந்த சத்தம் கேட்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பா அன்பு கூர்ந்தார். அதுதான் நம்முடைய பிளஸ் பாயிண்ட். நம்முடைய பிளஸ் பாயிண்டே அதுதான். அவர் என்னை அன்பு கூர்ந்தபடியால் நான் தப்பினேன், அவர் என்னை அன்பு கூர்ந்தபடியால் உன்னை தப்பிவித்தார். இதை மனதில் வைத்துக் கொண்டு ஆண்டவர் உன்னை அன்பு கூறாவிட்டால் ஏன் நீங்க வரணும்? ஆண்டவர் என்னை அன்பு கூறுகிறாரா இல்லையா என்ற ஒரு கேள்வி உனக்கு பலவேளை இருந்ததல்லவா? அந்த கேள்விக்கு பதிலை சொல்லுகிறார். கவனி, ஆண்டவர் உன்னை நேசிக்காவிட்டால் நீ இங்கு வர வேண்டிய அவசியம் என்ன? நீ இங்கு வந்திருப்பதின் நோக்கம் உனக்கு ஒரு செயலை தந்து இதிலே உட்கார்ந்து நான் சொல்லுவதை கவனமாய் கேள் என்று சொல்லுகிறார் என்றால் 100% உன்னிடத்தில் தேவன் அன்பு கூர்ந்திருக்கிறார் என்பதை இதை விட வேறு எந்த ஆதாரமும் நிரூபிக்க முடியாது. அன்பு கூர்ந்ததே பாக்கியம். அன்பு கூர்ந்த தெய்வம் என்ன செய்கிறார்? உன்னை கழுவ தொடங்குகிறார். இது அவருடைய வேலை. ஆண்டவராய் இயேசு பூமியில இருக்கும்போது ஒருவன் சொன்னான், என்னை நீர் கழுவ கூடாது என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்ன ஒரு வாக்குண்டு, நான் உன்னை கழுவாவிட்டால் உன்னிடத்தில் எனக்கு பங்கில்லை என்றார். ஆண்டவராய் இயேசு உன்னை கழுவாவிட்டால் உனக்கு பங்கில்லை. அப்படியானால் ஒரு குளிப்பாட்டுகிற வேலையை ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் செய்து கொண்டிருக்கிறார் இன்று. இதுதான் அவருடைய அன்பு. யார் குளிப்பாட்டுவா? உங்களை குளிப்பாட்டினது யாரு? உங்க கஷ்டப்பட்டு உங்களை பெத்த உங்க அம்மா உங்களை குளிப்பாட்டினாங்க, அல்ல உங்க அப்பா குளிப்பாட்டினாங்க. உண்டா இல்லையா? ஆமென். அதே கேட்டகரியில கொஞ்சமும் மாறாம என்னை உண்டாக்கின தெய்வம் என்னை குளிப்பாட்டி என்னை கழுவி என்னுடைய பாவங்கள் அற என்னை சுத்திகரிப்பதற்கு அவர் ஒரு வேலையை செய்கிறார். நீ அறியாத போது இந்த வேலை நடக்கிறது. நீ ஆண்டவராய் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டி விரும்பி அவருடைய சமூகத்தை நோக்கி கண்ணீர் வடிக்கும் போது, ஆண்டவரே இயேசுவே என்னை மன்னியும் என்னை கழுவும் என்று சொல்லும் போது, நீ அறியாமல் அவர் தண்ணீனால் அல்ல தம்முடைய இரத்தத்தினால் உன்னுடைய ஆன்மாவை கழுவ தொடங்குகிறார். அவர் கழுவுறது சரத்தல்ல. நம்ம கழுவுனா சரத்தில் இருக்கிற அழுப்பு கொஞ்சம் கருப்பு இருந்தாலும் நிறைய பேர் உரைச்சி கழுவுற கல்லெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க இல்லை? இந்த கருப்பு போகணும்னு சொல்லி போட்டு உரைச்சி எத்தனை வருஷமாக உரைச்ச பிறகும் இன்னும் கருப்பு நீங்கிற மாதிரி இல்லை. ஆண்டவர் இவைகளை தோலை கழுவவில்லை, ஆண்டவருடைய ஆன்மாவை கழுவுகிறார். நன்றை தெரிந்து கொள். நீ கையை நீட்டி பாவம் செய்யும் போது கையல்ல பாதிக்கப்படுவது, ஆன்மா பாதிக்கப்படுகிறது. கண்ணினால் பாவம் செய்யும் போது ஆன்மா பாதிக்கப்படுகிறது. காலினால் நடந்து பாவம் செய்யும் போது ஆன்மா பாதிக்கப்படுகிறது. நீ உன்னுடைய இருதய நினைவுகளினால் நினைத்து பாவம் செய்யும் போது பாதிக்கப்படுவது ஆன்மா.
இந்த ஆன்மாவில் நீ செஞ்ச பாவம் ஒளிச்சு 4 ரூமுக்குள்ள செஞ்ச பாவம் ஆன்மாவில் பதிஞ்சு வெளியரங்கமா இருக்கும். வெளியரங்கமா இருக்கும். நீ சொன்ன போய் ஆன்மாவில் வெளியரங்கமா இருக்கும். நீ செய்த எல்லா குறைகள், குற்றங்கள், செய்த அநியாயங்கள், பாவங்கள் அந்த ஆன்மாவிலே வெளியரங்கமாய் இருக்கும்போது அந்த ஆன்மாவுக்கு பேர் என்ன தெரியுமா? நிர்வாணம் என்று சொல்லுகிறது. செத்த பிறகு, மரித்த பிறகு இந்த ஆன்மா வெளியே வரும்போது இந்த பாவத்தோடு வரும் வேளையில் தான் அந்த ஆன்மா பரிதபிக்க தொடங்குகிறது. அப்போ ஆண்டவர் பாவத்தை கழுவுவது ஆன்மாவில். அவருடைய இரத்தத்தை எடுத்து நம்முடைய ஆன்மாவுக்குள் இறங்கி அவர் நம்முடைய சரீரத்தை செவ்வனே கழுவுகிறார். இது நடந்த ஒரு நிகழ்ச்சி, நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. அது இன்றைக்கும் என்றைக்கும் என் தேவன் செய்ய ஆசையாக இருக்கிறார். நான் உன்னை கழுவாவிட்டால் உனக்கு என்னிடத்தில் பங்கில்லை என்ற வாக்கு இன்றைக்கும் என் தேவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இந்த இரத்தத்தினால் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை கழுவும் போது, ஆத்துமாவை கழுவும் போது சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களும் சுத்தமாகும். நீங்க வேதத்தில் படிச்சிருக்கீங்களா? மதிகேடனே முன்பு உட்புறத்தை சுத்தம் பண்ணு, வெளிப்புறம் தானாக சுத்தமாகும். சுத்திகரிக்கப்பட வேண்டியது வெளிப்பக்கம் அல்ல, உட்பக்கம். கல்லறையின் உள்ளே எலும்பும் அழுகின பிணமும் நாற்றமும் இருக்கிறது. ஆனா வெளிப்பக்கம் மார்பிள், கிரானைட், விலை மதிக்க முடியாத கல்லெல்லாம் போட்டு அழகா அலங்கரிச்சு பூ வச்சு கொளுத்தி எல்லாம் பண்றோம். இது நம்ம செய்ய தவறவே மாட்டோம். ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் இப்படி பண்ணும்போது, ஏய் மதிகேடனே, உள்ளே அழுகின பிணம் இருக்கு, வெளியே நீ என்னத்தை கவர் பண்ணாலோ அது ஒண்ணு மேன்மை தராது, முதல்ல உள்ளத்தை சுத்தம் பண்ணு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய ஆன்மாவை கழுவுகிறது. கையினால் பாவம் செய்த போது ஆன்மாவில் பாதித்த பாதிப்புகளை ஆண்டவர் அழித்து அந்த பாவத்தை நீக்கிற உடனே அந்த ஆன்மாவுக்கு ஒரு புத்துயிர். புத்துயிர். ஆன்மா தெய்வத்தை நோக்கி கண்ணீரோடு நன்றி சொல்ல தொடங்குகிறார். அதுவரைக்கும் பூமியும் பாதாளத்தை பார்த்து கொண்ட பாவத்தின் தன்மையால் வரக்கூடிய சாபத்தினால் நிறைந்திருந்த ஆன்மா முதலாக விண்ணை நோக்கி கர்த்தரை பார்த்து துதிக்க தொடங்குகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நம்ம மேல கர்த்தர் ஊத்தின உடனே நடக்கிற சம்பவம் பல உண்டு. அவைகளில் 1-2 நம்ம இன்னைக்கு வேகமா படிச்சிட போறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் ஒளியாய் இருக்கிறது போல, அவர் ஒளியாய் இருப்பது போல நாமும் ஒளியிலே நடந்தால், நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அவருடைய இரத்தம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி, சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்மை சுத்திகரிக்கும். ஏ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவம், ஆல் சின்ஸ் எல்லாத்தையும் அது கழுவி நிர்மூலமாக்கி நம்மை சுத்திகரிப்புக்குள் வைக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தம் நம்முடைய உடலுக்குள்ளே காணப்பட்ட கை பாவம் செய்தா ஆன்மா தான் பாதிக்கும். நான் சொன்னதை மறக்க கூடாது. கண்ணு பாவம் செய்தா உடனே கண்ணு குருடாகிறது இல்லை. கை பாவம் செய்தா உடனே கை மடங்கி போறது இல்லை. வாய் பாவம் செய்தா வாய் கோணி போறது இல்லை. அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆனா கோன்றதெல்லாம் என்ன தெரியுமா? உள்ளத்தில் இருக்கிற ஆன்மா. பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். கைக்கு ஒரு ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னு வைக்கல, அந்த மனுஷனுடைய நடை பாவனெல்லாம் எப்படி இருக்கும்? அது பேச அந்த ஆள் பேசுறது நமக்கு புரியாது, நடக்க முடியாது, தடுமாறி கீழே விழுந்துருவாங்க. இது நேரம் ஆப்போசிட்டா உள்ள நடந்துருது. இப்ப பலருக்கு ஸ்ட்ரோக் எங்க? ஆன்மாவில். பலருக்கு பேச முடியாத தன்மை எங்க? ஆன்மாவில். பாவத்தினால். இதுதான் பாவத்தினால் வரக்கூடிய கேடு. இது நம்ம யாராவது பார்த்தோமா? யாருடைய கண்ணுக்கா தெரிஞ்சிச்சா? என்னைக்காவது உங்க ஜெபத்துல கர்த்தாவே என் ஆத்துமாவை நான் பார்க்கும்படி எனக்கு உதவிச்சவன் கேட்டீங்களா? இன்னைக்கு நமக்கு தேவையானது என்ன? நம்முடைய ஆன்மாவின் சுகம். உள்ளே சுகம் வந்தால் சரீரம் ஆட்டோமேட்டிக்கா சுகம் வரும். உள்ளே திருப்தி வந்தால் முகம் மலர்ந்து விடும். ஆன்மாவில் மகிழ்ச்சி வந்தால் இருதயம் கம்பீரிக்கும். நீ ரட்சிக்கப்படாத வரைக்கும் உனக்கு பலவீனம், ரட்சிக்கப்பட்ட பிறகு உனக்கு சுகம். ஆண்டவர் இந்த பாக்கியத்தை நமக்கு தருகிறார். நம்முடைய ஆத்துமா பலனடைந்து விட்டால் கர்த்தருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையை நிரப்பும். பலன் வரும், கிருபை வரும், தேவ தயவு வரும், தேவ நன்மை நம்முடைய வாழ்க்கையில் நிறைந்திருப்பதற்கு காரணம் இயேசுவின் இரத்தம்
உள்ளத்தை சுத்திகரிப்பதினால். சரி, அந்த உள்ளம் சுத்திகரிக்கப்படும் போது அடுத்தது என்ன வருது? எப்படி சுத்திகரிக்கப்படலாம்? 1 யோவான் 1:9 படிச்சு, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்துக்கும் நம்மை விலக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய ஸ்பெஷல். நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்துட்டா அவர் நம்ம எப்படி வச்சிடறாரா? உண்மையும் உத்தமம் உள்ள ஒரு நீதியில நம்மை கழுவி சுத்திகரித்து விடுகிறார். ஆமென் சொல்லுங்க. இப்போ நம்மை தேவன் சுத்திகரித்தார். இப்போ வெளியில வாசல் படி இருக்கிற பாவம் எப்போ போகும்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களை எப்போ இயேசுவின் ரத்தம் கழுவுகிறதோ அடுத்த நிமிடம் உங்கள் வீட்டின் வாசல் படியில் இருக்கிற பாவத்தை அழிக்க தெய்வத்தின் வல்லமை புறப்படுகிறது. தேவதூதன் ஒருவன் வீட்டுக்குள் இறங்குகிறான். அசுத்த ஆவிகளின் வல்லமைகளை அழித்து எல்லா பாவத்தின் கிரியைகளை அழித்து உன் வீட்டை சுத்தமாக்கி உன் படியை, உன் வாசல் படியை ஆண்டவருடைய இரத்தத்தினால் பூசி மறைத்து சத்துருவுக்கு இடம் இல்லாமல் செய்து விடுகிறார். எல்லாம் முற்றிலும் மாயமடைகிறது. அதன் பிறகு உன் வீட்டில் எப்படி இருக்கும் தெரியுமா? அன்பு, அமைதி, சமாதானம், பொறுமை, மகிழ்ச்சி என்ற நித்திய கீர்த்திகள் உன் வீட்டுக்குள்ள நிரம்பி வரும்படி ஆண்டவர் கிருபை செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அப்ப பாவம் அழிக்கப்பட வேண்டுமானால் நெஞ்சுக்குள் இருக்கிற பாவம், ஆன்மாவில் இருக்கிற பாவம் கழுவப்பட்டால் தான் அது அழிக்கப்படும். இந்த கணக்கு நமக்கு நல்லா தெரிந்திருக்கணும். பைபிள்ல இந்த பாவங்களை தேவன் மறைக்கிற விதங்களை 3 கோணத்தில் கர்த்தர் காட்டுகிறார். அவைகளை நான் வேகமா சொல்லி உங்களை ஜெபத்துல நடத்திடலாம்னு நான் நினைக்கிறேன். ஏசாயா 38:17. இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். என் பாவங்களை எல்லாம் உமக்கு முதுகு பின்பாக உமது முதுகுக்கு பின்னாலே எறிந்து விடுகிறேன். அப்ப தெய்வம் ஒரு மனுஷனுடைய பாவத்தை அவரிடத்தில் கழுவ கெஞ்சினால், என்னை கழுவும் என்று சொன்னால், அழுதால், புலம்பினால், ஆண்டவருடைய மகா பெரிய கிருபை அந்த பாவத்தை அவருக்கு முதுகுக்கு பின்னாலே போடும். இரண்டாவது எங்க பாவத்தை போடுறாரு பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44:22 வாசிப்போம். உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார், மீறுதல் பாவம் 2 காரியத்தை சொல்றாரு. 2ஐயும் மேகத்தை போலையும் கார்மேகத்தை போலையும் அகற்றிடுவேன். அப்படி நினைச்சா கூட திருப்பி நான் பார்க்க முடியாது, அதை அகற்றி போடுகிறேன்னு சொல்லுகிறார். 3வது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? பாவத்தை எங்க போடுறாரா? மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 7:19. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். 3வது நம்முடைய பாவத்தை எல்லாம் எங்க போடுறாரா? சமுத்திரத்தின் ஆழத்தில். சமுத்திரத்துக்கு எவ்வளவு ஆழம் உண்டு சொல்ல முடியுமா? இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற ஒரே ஒரு இடத்தினுடைய அதான் மிக ஆழமான இடம்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பேர் உண்டு. அதுல அவங்க கண்டுபிடிச்சது 11.25 கிலோமீட்டருக்கு மேல அவ்வளோ ஆழம் இருக்கிறது. ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்கிறது. இதான் சமுத்திரத்தினுடைய கூடுதல் ஆழம் இதுவரை கண்டுபிடிச்சது. அதுக்கு மேல இன்னும் ஆழமுள்ள பகுதிகள் இருக்கிறது. அங்க எந்த மனுஷனும் போக முடியாது. அவ்வளோ பெரிய அழுத்தம் இருக்கிறபடினா அதுக்கு மேல போக முடியாது என்ற அளவுக்கு இன்றைய விஞ்ஞானம் வரைக்கும் அதுக்கு மேல முன்னேறல. அந்த பகுதி வரைக்கும் கண்டுபிடிச்சாங்க. அப்பவே கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் 0.35 அப்படின்னு தான் என் ஞாபகத்துக்கு வருது. அந்த அளவுக்கு அவர்கள் ஆழத்துக்குள்ள பாவம் அழுத்தப்பட்டு விட்டால் திரும்ப எப்படி எடுக்கிறது என்பதை புரிந்து கொள்வது எப்படி? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இப்படி 3 கோணத்தில் உன் பாவத்தை அழிக்கிறேன், கழுவுகிறேன், எல்லாத்தையும் இப்படி தூக்கி பின்னால போடுறேன், எல்லாத்தையும் கார்மேகத்தை போல அகற்றுகிறேன், சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுகிறேன். இந்த பாவம் போக்கப்பட்டவுடன் உன் வீட்டின் வாசற்படியில் இருக்கிற பாவமும் சாபமும்
அழிக்கப்படுகிறது. இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் இந்த கிருபையில் தான் இங்கே இருக்கிறீங்க. ஆண்டவர் இவ்வளோ வேலை நமக்கு செஞ்சதுனால நாம் நன்றாக கழுவப்பட்டு ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே நாம் இன்றைக்கு தெய்வ வல்லமைக்குள்ளே இறங்கி தெய்வ சமூகத்திலே நாம் காத்திருக்கிற கிருபைக்குள் வந்திருக்கிறோம். இந்த ரட்சிப்பு நமக்குள்ள வந்தோடனே வீட்டில் இருக்கிற படியில் வாசல்படி இருக்கிற சாபம் நம்மை விட்டு மாறுகிறது. நாம் புது படைப்பா மாறுறோம். அந்த வீடு தெய்வத்தின் வீடாய் மாறுகிறது. அதனால தான் பைபிள் சொல்லுது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்காக இச்சகம் பேசி அடங்குவார்கள், நீ அவர்களுடைய மேடுகளை மிதிப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் அடங்கிடுவாங்க, நீ தான் ஜெயிச்சிருவன் கர்த்தர் சொல்ல. யூ ஆர் எ வின்னர்ஸ். நீ தேவனுடைய பிள்ளை, நீ எழும்பி ஜெயம் எடுக்கிறவள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் பாவத்தோடு வாழக்கூடாது. மறுபடியும் உனக்கு நினைப்பூட்டுகிற, ஒருவனும் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்பட நாடோறும் ஒருவருக்கு புத்தி சொல்ல கடவர்கள் என்று எழுதியிருக்கிற வாக்கை நீ மறக்காமல் உன்னுடைய வாழ்வை சுகமாக்கிக் கொண்டால் ஆவியானுடைய பலத்தோடு நாம் எழும்பி ஜொலிக்க முடியும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நினைக்கட்டும்.